ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது மேல்மருவத்தூரில் நம்ம பிள்ளைக்கு மொட்டை போட்டிருந்தோம். அதை ஒரு சின்ன ஷார்ட்டாக போட்டிருந்தேன். மேல்மருவத்தூரில் பேபிக்கு கூடவா மொட்டை போடுறாங்கன்னு நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஆமாம், போடுறாங்க. நாங்கள் வந்து 6 மணி போல் கிளம்புனோம். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து கிளம்புனனால 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு கிளம்புனேன். மார்னிங் 6 o'clock நான் போயிட்டேன். 5க்குள்ளேயே நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பிள்ளைக்கு வந்து முடி எடுக்கிறதுக்கு சும்மா தலையில் ஒரு பூவை மட்டும் வச்சுட்டோம். பூ மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கொண்டையும் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போனேன். அழுவாளோ எனக்கே ஒரு பயம். நான் இப்படி எடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் மேல்மருவத்தூரில் பேபிக்கெல்லாம் முடி எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு இப்போ எல்லாம் ரூமர்ஸ் வந்துட்டு. அதனால் நான் எடுக்கிறது வரைக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போனேன். கடவுளே, என் பிள்ளைக்கு நான் இங்கே வச்சு முடி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை நிறைவேற்றி தந்துடுற அம்மா, பேபிக்கு முடி எடுக்கணும்மான்னு போனேன். போய் கேட்ட உடனே எடுப்போம், அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அந்த தாத்தா அழகாக பொறுமையாக சின்ன கீறல் வேற பிள்ளைக்கு மண்டையில் விடலை, அவ்வளோ அழகாக எடுத்துட்டாங்க. நிஜமாக சூப்பராக எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு முடி எடுக்கச்சில ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு முடி எடுக்க ஆரம்பித்தாச்சு. கிழக்க பார்த்து நிறுத்தி முடி எடுத்தாங்க. இந்த முடி வந்து கண்டிப்பாக எடுக்கணுமாங்க. அது பிறந்த முடி இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு வந்து நிறைய நோய்கள்லாம் வருமா. அதை கொண்டு பிறந்த முடியை கொண்டு நம்ம அந்த அம்மா காலடியில் வச்சுட்டோம். என் பிள்ளைய நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்த ப்ராசஸ் காது குத்தியாச்சு. அடுத்து காது குத்தணும். மொட்டை அடிச்சாச்சு. இனி காது குத்தணும். ஐயோ, காது குத்ததுக்கு அவள் விடவே இல்லைங்க. முடி எடுக்கிறதுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து பாப்பா சாங் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் காது குத்ததுக்கு அவள் ரொம்ப ஷார்ப்பாயிட்டாங்க. நம்மளை வச்சு ஏதோ வேலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறது மாதிரி பாப்பா நம்ம காலில் ஏதாவது வேலை செஞ்சோன்னு வைங்களா, அப்படி நோட் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரிங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப அழுதுட்டாங்க. ஆனால் காது குத்ததெல்லாம் மார்க் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இவளுக்கு அந்த இது வர குட்டியாக அந்த பசங்களுக்கு இருக்கோம்லாங்க, அந்த மாதிரி குட்டியாக இருந்து கமல் போடக்கூடிய அந்த இது. ஸோ அவங்க கொஞ்சம் ஒசத்தியே குத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒசத்தி பாயிண்ட் வச்சாங்க. பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் நம்மகிட்ட கேட்பாங்க, பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அவங்களும் அளவு ஒரு கருவி மாதிரி வச்சுருக்காங்க. பெண்ணில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கருவியை வச்சு லைட்டாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு நேக் வச்சுருப்பாங்களா, அந்த நேக்கில் செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நாங்களும் செக் பண்ணோம், ஓகே வருது. அதுக்கப்புறம் காது குத்த ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா கிட்டே இருந்தால் எங்கள் அப்பாவெல்லாம் பிடிச்சிக்க முடியல. சரி, அதனால் ஷிஃப்ட் மாற்றுங்க பிள்ளைய, அம்மா பாட்டிகிட்ட கொடுங்க சொல்லி எங்கள் அம்மா வந்து பிள்ளைய வாங்கி மடியில் வச்சு இருக்கா பிடிச்சிட்டு எனக்கு என் மனசு ஒரு மாதிரி இருங்க. கண்டிப்பாக குத்தணுமாங்க அப்படி இப்படின்னு ஒரே கேள்வி. இப்போ குத்துனா தான் அவங்களுக்கு வலி இருக்காதுங்க. இங்கே போக எல்லாம் குத்துனா இன்னும் வலிக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போது இருக்குங்க, நம்ம கடையிலலாம் இருக்குது. கடையிலலாம் போனோன்னா ஸ்டாப்லர்லாம் அடிப்போம்லாங்க, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாப்லர் இல்லைங்க, காது பஞ்ச் ஹோல் போடுறதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப வலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, வலிக்காது பேபிக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க இருக்காங்களாங்க, கோயிலுக்கு தான் போகணும், கோயிலில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஏன் நம்ம அதை குலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு போய் எங்கே எடுத்தால் என்னங்க, நல்லா எடுக்கணும் அவ்வளோதானே. அதனால சரி, அந்த அம்மாட்டையே ஒரு நோய் இல்லாமல் அந்த அம்மாட்டையே நம்ம போயிடும்னு சொல்லி அம்மாட்டையே போயிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் காது அளவெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அளவு எடுக்கச்சுலேயே அவளுக்கு நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு புக்குன்னு இருக்கா. அழண்டாமான்னு புக்குன்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹஸ்பண்ட் வந்து மண்டையை இறுக்கி பிடிச்ச உடனே போட்டா பாருங்க ஒப்பாரி, தெரிஞ்சுட்டு நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க தெரிஞ்சுட்டு. ஆனால் முழிச்சு பார்க்கா, ஒரு குத்துனாங்கங்க. அப்புறம் ஒரு கம்மலையும் போட்டு நம்ம கம்மல் கொண்டு போகணும், போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைக்கு காது குத்தும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெத்தலை பூ அந்த மாதிரி சுருள் கொடுப்போங்களாங்களா,
அந்த மாதிரி சுருள் கொடுக்கணும். ஆனால் நாங்கள் சுருளை கொண்டு போகல. ஏன்னா எங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணுன்னு தெரியல. அதனால் நாங்கள் ஒரு ரூ. 500 கொடுத்தோம். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா, இந்த மாதிரி சுருள் வைக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனி யாராவது குத்த போனால் இந்த மாதிரி கொண்டு போங்க. அதுக்கப்புறம் அப்படி சாப்பாடு போட்டாங்க. அப்படியே சாப்பாடை போயாச்சு. சாம்பாரும் மோர் குழம்பு பின்ன இன்னொரு ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க. தேவைக்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே புற்று கோயிலுக்கு போனோம். புற்று கோயில் அங்கேருந்து கொஞ்சம் வழி இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப சுற்றுங்க. முன்னாடினா சும்மா போனோமா அப்படி போனோமா இப்படி வந்தோமான்னு இருக்கும். இப்போல்லாம் அவங்களே பாதையை ரூட் அமைச்சு விட்டாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே சுற்றுறோம் 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 சுற்றுறோம். ரொம்ப தூரம் சுற்றணுங்க. 1.5 கிலோமீட்டர் சுற்றுவோம். மைல் கணக்காக சுற்றுன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே புற்று கோயில் வந்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.